ஹாய். இன்னைக்கு எங்கள் என் சின்ன பையனோட பர்த்டே. அதனால் இன்னைக்கு சிக்கன் பிரியாணி செய்யலான்னு பிளான் பண்ணோம். பட் ஆனால் எங்கள் வீட்டில் ஒரு கஷ்டங்களான நிகழ்ச்சி ஒன்று நடந்துகிட்ருக்கு. அதனால் வெஜிடபிள் பிரியாணி பண்ணுறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு குக்கர் வச்சுக்கிட்டோம். இப்போ எண்ணெய் போட்டுக்கலாம். இப்போ இதில் மசாலா ஐட்டம் போட்டிருக்கோம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு, கிள்ளி விட்டுக்கலாம். இப்போ இதில் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் வெங்காயம் எவ்வளோ ரோஸ்ட் ஆகுதோ அவ்வளோ சீக்கிரம் பிரியாணி கெட்டு போகாது. நைட்டு கூட வச்சு சாப்பிடலாம், ஒன்றும் ஆகாது. வெங்காயம் கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். 4 தக்காளி எடுத்துருக்கோம். இப்போ இதில் நம்ம தயிர் ஊற்றிக்கலாம். 1 கப்பு தயிர். இப்போ 1 ஸ்பூன் தனியா பொடி, 1 ஸ்பூன் சில்லி பொடி, உப்பு போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம காய்ங்க போட்டுக்கலாம். எல்லா காயும் மிக்சிங். பீன்ஸ், கேரட், நூக்கல், உருளைக்கிழங்கு, பட்டாணி 1/2 கிலோ வாங்கியிருக்கோம். அதை போட்டுக்கலாம். இப்போ நம்ம புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். 1 லெமன் எடுத்து ஜூஸ் போட்டுருக்கோம், அதை எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணியெல்லாம் ஊற்றி உப்பு காரெல்லாம் பார்த்தாச்சு. எல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. கொச்ச உடனே அரிசி போட்டுடலாம். நல்லா கொதிக்குது. நம்ம இப்போ அரிசி போட்டுக்கலாம். இப்போ அரிசி போட்டு உப்பு காரெல்லாம் பார்த்து எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இது கொதித்த உடனே விசில் போட்டுடலாம். சாரி, சென்டரில் கொஞ்சம் கட் ஆகிடுச்சு, ஒரு ஃபோன் கால் வந்ததுனால. இப்போ ஃபுல்லு ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். சூப்பராக வந்துருக்கு.